வெல்கம் டு அவர் ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பன்னீர் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, அரை கப் கேரட், அரை கப் குடமிளகாய், அரை கப் கோஸ், ஒரு பழ எலுமிச்சை சாறு, 200 கிராம் பன்னீர், 1/4 லிட்டர் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ பன்னீர் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 200 கிராம் பன்னீரை 1/4 லிட்டர் தயிரில் போட்டு மசாலா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது 3த்தையும் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம் 20 மினிட்ஸ்க்கு. கடாய் சூடானதுக்கப்புறம் 50 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கும் போது ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் தக்காளி நம்ம போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், குடமிளகா, கோஸ் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். இது ஆனால் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 70% குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆகாமல். காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். இப்போ 70% குக் ஆகிடுச்சு. இந்த காய்கறி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் அப்படியே போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம்.
இப்போ இது நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த லெமனை வந்து லெமன் சாறை வந்து ஊற்ற போகிறோம். லெமன் சாறை ஊற்றிட்டு நம்ம இப்போ நிறுத்திடலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சப்பாத்தியில் மைனஸும் சாஸும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த கிரேவியை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து சீஸ் போட போகிறோம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நம்மளோட பன்னீர் ரோல் ரெடி. சுவையான பன்னீர்